இறைவார்த்தையை கேட்க இருக்கிறோம். உங்களை யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நம்முடைய திருச்சபையின் இளைஞர் இயக்க பொதுச் செயலாளர் மனிதர் ஜோஷானந்தன் ஐயா அவர்களுக்கு இந்த சபையின் சார்பாக வாழ்த்துறையும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கண்களை வெறுமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய இதயத்தின் எண்ணங்களும் உங்களுடைய சமூகத்திலே ஏற்புடையதாயிருப்பதாக. இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு, குறிப்பாக ஒரு சந்தையின் 3ஆம் வெள்ளிக்கிழமையாகிய இந்த நாளுக்கு நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு, ஒடுக்கப்பட்டோரை ஏற்கும் கிறிஸ்துவின் காயம். ஒடுக்கப்பட்டோரை ஏற்கும் கிறிஸ்துவின் காயம். The wound of Christ that cuts us, that's good. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 39 முடிய. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது திருப்பணியின் காலத்தில் கலிலேயா பகுதியில் அதிகமாக தனது ஊழியத்தை நிறைவேற்றினார். இன்றைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கலிலேய திருப்பணியின் எல்லைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. தீயாறு பிடித்த ஒருவர் கெனசரேத்து பகுதியில் இருந்து வந்து ஆண்டவராகிய இயேசுவுடன் பேசுகின்ற நிகழ்வு. இதே நிகழ்வை நாம் மத்தேயு நற்செய்திகளிலும் மார்க்கு நற்செய்திகளிலும் நாம் பார்க்கிறோம். சமநோக்கு நற்செய்திகள் என்று அழைக்கப்படக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய இந்த 3 நற்செய்திகளிலும் ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வகையிலே இந்த நாளின் தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட நிகழ்வானது சமநோக்கு நற்செய்தி நூல்களுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது. மத்திய 8ஆம் அதிகாரம் 28 முதல் 34 உள்ள வசனங்களில், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலும் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே லூக்கா நற்செய்தியாளர் இந்த நபரை குறித்து சில குறிப்புகளை நமக்கு தருகின்றார். குறிப்பாக அவரை ஆடை அணியாதவர், வீட்டில் இல்லாமல் கல்லறையில் இருக்கின்றவர், சங்கிலியால் கட்டப்பட்டாலும் அதை உடைத்தெறியக்கூடிய பலம் வாய்ந்தவர், அதே போல அவரை லேகியோன் என்றும் அழைக்கின்றார். 35வது வசனத்தில் நாம் பார்க்கின்றவருக்கு, அவர் அறிவுத்திரையுடன் ஆடை அணிந்து இயேசுவின் காலடியில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று லூக்கா நபரை பற்றி நமக்கு இந்த குறிப்புகளை கொடுக்கின்றார். இந்த குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த நாளின் தலைப்பை நாம் சிறிது நேரம் தியானிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவரை ஏற்கும் கிறிஸ்துவின் காயம். லேகியோன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் இந்த நபரை குணப்படுத்துவதற்கு முன்பதாக யாரும் வந்ததாக தெரியவில்லை. ஆனால் இயேசுவை சந்தித்த உடனே அந்த நபர் விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்வதை இந்த நிகழ்வு முடிகின்ற பொழுது நாம் பார்க்கணும். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கலிலேயா கடலை கடந்து புரதத்தால் வாழ்ந்த இந்த பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பெரும்பாலான மக்கள் பன்றைகளை நீக்குவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். இந்த பகுதியில் லூக்கா நற்செய்தி ஆசிரியர் சில அடையாள வார்த்தைகளை, சில குறியீட்டு வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கணும். குறிப்பாக லேகியோன் என்ற சொல் 6000 வீரர்களை கொண்ட ரோமர் பேரரசின் இராணுவ படையின் ஒரு பிரிவாகும். இந்த நபர் ஒரு அசுத்த ஆவையினால் அல்ல, மாறாக பல அசுத்த ஆவையினால் பாதிக்கப்பட்ட நபர் என்பதை குறிப்பதற்காக இந்த வார்த்தையை லூக்கா நற்செய்தி ஆசிரியர் என்று பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த மனிதன் தன்னை லேகியோன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதால் அவர்களுடைய வாழ்க்கை 6000 துண்டுகளாக உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக லூக்கா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம் என்று மைக் மார்ஷ் என்ற இறையியலாளர் நமக்கு விளக்குகிறார்.
மேலும் அவரின் வாழ்க்கை துயரமானது தன்னை முழுமையாக இழந்த ஒரு மனிதர், தனியாக வாழக்கூடிய ஒருவர், ஆதரவு இல்லாமல் அதே வேளையிலே தன்னை பொது வாழ்க்கையிலிருந்து விலக்கி கொண்ட மனிதராக வாழ்கிறார் எனவும் இவரை குறித்து மைக் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். லூக்கா நற்செய்தி நூல் என்பது புறக்கணிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்ற இறையியல் கருத்தை மையமாக கொண்டும் செல்லும் ஒரு நற்செய்தி நூலாகும். இதற்கு சிறந்த உதாரணமாக லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் கூற முடியும். இயேசு கிறிஸ்து இந்த நாசரேத் ஊர் அறிக்கையிலே தன்னுடைய ஊழியமானது எதை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது என்பதை அங்கே அவர் விளக்குகிறார். லூக்கா ஏன் இந்த லேகியோன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், கிபி 67 கிராசா என்ற பகுதியிலே ஏற்பட்ட யூத கிளர்ச்சி நிமித்தமாக 1000 கிளர்ச்சியாளர்களை ரோமானிய படை கொடூரமாக கொலை செய்தது. பின்னர் அதை சுற்றியுள்ள கிராமங்களையும் அங்கே இருந்த மக்களையும் இந்த ரோம பேரரசின் படையானது அழித்து அந்த மக்களை அதிகமான ஒடுக்குமுறைகளுக்குள்ளாகவும் துன்புறுத்தலுக்குள்ளாகவும் அவர்களை ஈடுபடுத்தியது. ஆகவே அதை அடையாளப்படுத்துவதற்காக அவர்கள் ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பதற்காக இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் ஏன் பன்றியை இங்கே லூக்கா பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், பன்றி என்பது யூத சட்டத்தின்படி அசுத்த விலங்கு. ஆகவே அசுத்த ஆவிகளை அடையாளப்படுத்துவதற்காகவும் இந்த பன்றியை அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. நாம் வாழும் இன்றைய உலகில் இந்த பகுதி நமக்கு தரும் செய்தி என்ன என்று சிந்திக்கின்ற போது, இன்றும் பல சமூகங்கள் ஒடுக்குதலையும் துன்புறுத்தலையும் சந்தித்து வருகிறது. இந்த நிகழ்வு பழங்குடி சமூகங்கள் எப்படி துன்புறுத்தல்களை சந்திக்கிறார்கள், சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும் நாம் பிறரை, குறிப்பாக அதிகாரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்குகின்றவர்களாக இந்த லெந்து காலத்திலே பயணிக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் தங்களின் உரிமைக்காக போராடும் போது கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம், கிறிஸ்துவின் உடலில் அங்கமாக இருக்கக்கூடிய நாம், பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் நின்று செயலாற்ற அழைக்கப்படுகிறோம். பாதிப்புகளை கண்டுகொள்ளாமல் நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்று சொல்வதற்காக கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிஷப் ரெஸ்பன் டூட்டு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, if you are neutral in situations of injustice, you have chosen the side of the oppressor என்று குறிப்பிடுகிறார். சமூகத்திலே அல்லது திருச்சபையிலே அநீதி நடக்கின்ற பொழுது அல்லது அநீதியாக ஒருவர் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது நான் நடுநிலை இருக்கிறேன் என்று சொன்னால், நாம் துன்புறுத்துகின்ற மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் அவரை துன்புறுத்தக்கூடிய மக்களின் சார்பாக நாம் இல்லாமல் அதிகார வர்க்கத்தின் சார்பாக நாம் இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் காயங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறது என்ற செய்தியினை இந்த லெந்து காலம் நமக்கு கொடுத்தாலும், இது இந்த லெந்து காலத்தின் ஒரு அடிப்படை நிலையாகும். இந்த நிலையில இருந்து அடுத்த நிலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அது என்னவென்றால், கிறிஸ்துவின் காயம் என்பது ஒடுக்கப்பட்டோரை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஒடுக்கப்படுதலும் நிராகரிக்கப்படுதலும் புறக்கணிக்கப்படுதலும் இல்லாத ஒரு திருச்சபையை, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நான் உழைக்க வேண்டும் என்பதை இந்த கிறிஸ்துவின் காயம் எனக்கு இந்த 2 காலங்களிலே வெளிப்படுத்துகிறது. புறக்கணிப்புகள் இல்லாத திருச்சபையை உருவாக்குவதற்கு, துன்புறுத்தல்கள் இல்லாத, ஒடுக்குதல் இல்லாத திருச்சபையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு அறைகூவல் கொடுக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது, லூக்கா இந்த நபரை ஆடை அணிந்தவராகவும்
அறிவு தெளிவுடன் இருக்கின்றவராகவும் குறிப்பிடுகின்றார். அதற்கு சோசோ என்ற கிரேக்க வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இதன் பொருள் என்னவென்றால் விடுவிக்கப்பட்டவர், குணப்படுத்தப்பட்டவர் என்பதாகும். அது கிறிஸ்துவின் காயம் புறக்கணிக்கப்பட்டோரை ஏற்றுக்கொள்ளுகிறது என்ற ஆறுதலின் வார்த்தையை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் தப்பிச் செல்லாமல், கிறிஸ்துவின் காயம் புறக்கணிக்கப்பட்டவருக்கு மறுவாழ்வை நம் வழியாக உறுதி செய்ய நம்மை அழைக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் அரசியல் அதிகாரத்தினால் தன்னுடைய உரிமைகளை இழந்து காயப்பட்டவருக்கு நாம் குணப்படுத்துவதின் பணியை இந்த லெந்து காலங்களிலே அளிப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே பிறரை ஒடுக்காமல் அனைவரையும் சம உரிமையோடும் சமத்துவத்தோடும் வழிநடத்தக்கூடிய இயேசுவின் சீடர்களாக இந்த தவக்காலங்களில் நாம் தொடர்ந்து பயணிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். கிறிஸ்துவின் காயம் புறக்கணிக்கப்பட்டவரை ஏற்றுக்கொள்கிறது. அதே வேளையிலே கிறிஸ்துவின் காயம் நான் பிறரை புறக்கணிக்காமல், பிறரை ஒடுக்காமல், பிறரை துன்புறுத்தாமல் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமத்துவ திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்கின்றதான செய்தியும் இந்த பகுதி நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இந்த 2 காலங்களிலே கிறிஸ்துவின் காயத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டு பயணிக்க சிலுவைநாதர் நாமே நமக்கு தொடர்ந்து பலம் தருவாராக. ஆமை. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, எங்களுடைய பற்றுறுதி பயணிக்கும் கடினமான மற்றும் சவாலான சூழல்களை நாங்கள் சந்திக்கும் போது அவைகளை திறந்த மனதுடன் புரிந்து கொள்ளுவோம். எங்களின் பற்றுறுதி வாழ்வை செயலில் காண்பிக்க ஒடுக்குதல், புறக்கணிப்புகள் எங்களை சுற்றி எழும் பொழுது அவைகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு தூண்டிட வேண்டுமாய் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் வழிநடத்தல் இந்த 2 காலங்களிலே நம் அனைவரோடும் உடனிருந்து நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி காப்பாராக.